ஆயுத பூஜையை ஒட்டி புதுக்கோட்டையில் பொறி உற்பத்தி பணிகள் இரவு பகலாக தீவிரமாக நடைபெறுகின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆயுத பூஜை கொண்டாடப்படும் நிலையில் ஆயுத பூஜைக்கு முக்கிய பொருளான பொறி தயாரிப்பு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மும்முரமாக நடைபெறுகிறது. புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதி பகுதியில் தயாரிப்பு கூடங்களில் இயந்திரம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொறி உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். இங்கு நடப்பாண்டு மழை பெய்தாலும் பகலில் வெயில் சுட்டெரிப்பதால் பொறி தயாரிப்பு பணி பாதிப்பின்றி மும்முரமாக நடைபெறுவதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். போன வருஷம் 8000 மூட்டை தயார் பண்ணோம். இந்த வருஷம் 10,000 மூட்டைக்கு மேலேயே வந்துருச்சு. அளவுக்கு நிறையா தயார் பண்ணிட்டோம். விற்பனையும் நல்ல சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நல்ல விதமாக இருக்குது. அரிசி பொறிக்கு ஜிஎஸ்டி இல்லைங்கிறனால நமக்கு அரிசி எப்போ நார்மலாக உள்ள ரேட்லேயே தான் இருக்குது. திருச்சி, புதுக்கோட்டை, கீரனூர் மாதிரி எல்லா ஊர்லேயுமே இந்த பொறி முதல் நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. அதிகப்படியான தொழில்நுட்பத்தின் மூலிமா சுத்தமான சுகாதார முறையில் இங்கே எல்லாருக்கும் பொறி சப்ளை பண்ணுறோம் மாவட்டத்துக்கு. மூலப்பொருட்களின் விலையேற்றம், தொழிலாளர் கூலி உயர்வு எதிரொலியாக 6 கிலோ எடை கொண்ட பொறி மூட்டை 30 ரூபாய் வரை அதிகரித்து 420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொறிகளில் நாங்கள் சிறந்த முறையில் தயார் பண்ணி கொடுக்குறோம். எல்லா ஊர்களுக்கும் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. போன வருடம் 380 ரூபாயா இருந்துச்சு. இந்த வருஷம் 400 ரூபா 420 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு மூட்டை. மழை பகல்லாம் வெயில் அடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே மழை வர்றதுனால எங்களுக்கு ஓரளவு எதுவும் இடஞ்சல் இல்லாமல் நல்ல விதமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு 9,000 பொறி மூட்டைகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் வியாபாரம் மேலும் அதிகரிக்கும் என்று உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதனால் இதுவரை 12,000 பொறி மூட்டைகள் வரை உற்பத்தி செய்து வைத்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.